Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 காமர்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இது. டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஸோ 11th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 மார்க் பார்த்துக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க. 13 வந்து கம்பல்சரி. வணிகத்தை வரையறுக்க, அதே மாதிரி பட்டய சாசன நிர்மம் என்றால் என்ன, வணிக வங்கி பொருள் தருக, உலக அளவிய வைப்பு ரசீது என்றால் என்ன, காட் என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா முகவர் என்பவர் யார், தனிநபர் வரையறு, அயல் நாட்டில் உள்ள ஏதேனும் 2 இந்திய பன்னாட்டு நிறுவனங்களை குறிப்பிட, பின்வரும் வணிக தடைகளை விளக்குக, அதே மாதிரி கூட்டுறவுகளின் குறைபாடுகளை வரி ஏதேனும் 3, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக, சமூக பொறுப்புணர்ச்சியின் வகைகளை வரிசைப்படுத்து, அடகு கடன் என்றால் என்ன, உற்பத்தியாளர்களுக்கும் மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகள் யாது. அதே மாதிரி இந்த சிறப்பு அங்காடியோட சிறப்பியல்புகளை படித்து வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறு ஏற்றுமதி வியாபாரத்தின் தேவை என்ன, செலுத்துதல் சமநிலை, சார் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். வணிகத்திற்கு உறுதுணையாக இருப்பனவற்றை சுருக்கமாக வரி, நேரடி வரியினையும் மறைமுக வரியினையும் வேறுபடுத்துக, கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது, பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவத்தை வரி, வெளிநாட்டு வியாபாரத்தின் பல்வேறு வகைகளை வரி, அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கம் யாவை, அரசு நிறுவனங்களின் சிறப்பியல்புகள் 5 மட்டும், தனி உரிமைகளின் குணாதிசயங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் மேம்பாட்டு பணிகளை விளக்குக, சமூக பொறுப்புணர்ச்சியின் பொருள் மற்றும் அதன் நோக்கங்கள் பற்றி தெளிவாக விளக்கு. குறிப்பு வரைகை பொறுத்த வரைக்கும் இதில் குத்தகை நிதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தொடர்வண்டி போக்குவரத்தின் குறைபாடுகள், பண்டக காப்பின் நன்மைகள், பன்னாட்டு நாணய நிதியின் நோக்கங்களை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.